ஹலோ ஹாய் ஃபேமிலி ஆஃப் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவோட ப்ரீவியஸ் வீடியோவில் எஃப்டி வுட்டோட அண்ட் அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக்கில் உள்ள த டிசன்ட் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் சாப்டரை வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் ஒரு முறை ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா அதுலேயும் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியை பற்றிய இன்ட்ரொடக்ஷன் வரும். அது மட்டும் இல்லை, மேஜர் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். அப்போதான் இந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும். சரி, இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி பற்றி பார்ப்போம். இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸில் உள்ள 8 பிரான்ச்சஸ் எதெல்லாம்னா இந்தோ இரேனியன், அர்மேனியன், கிரீக், அல்பேனியன், இட்டாலிக், பால்டோ ஸ்லாவோனிக், செல்டிக், பிரிமிட்டிவ் ஜெர்மானிக். இதை தவிர இன்னும் 2 பிரான்ச்சஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. அதில் ஒன்று ஹெட்டாய்ட், இன்னொன்று டொக்கோரியன். ஹெட்டாய்ட் லாங்குவேஜை ஏசியா மைனர்லேயும் டொக்கோரியன் லாங்குவேஜை சைனீஸ் டர்கிஸ்டான்லேயும் யூஸ் பண்ணினாங்க. இந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னு பைபிளில் உள்ள ஓல்டு டெஸ்டமெண்ட் வழியாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எடுத்துக்காட்டா புக் ஆஃப் ஜெனிசிஸில் சாப்டர் 23 கொடுக்கப்பட்ட ஆப்ரஹாமின் மனைவியான சாராவை அடக்கம் பண்ணிய இடம் பற்றிய குறிப்புகள் ஹெட்டைட் லாங்குவேஜில் இருந்தது தான். அது மட்டுமல்ல, 2 சாமுவேல் புக்கில் சாப்டர் 11 உரியாவை ஏமாற்றி அவனுடைய மனைவியான பத்சிபாவை தன்னுடைய மனைவியாக டேவிட் மாற்றினான். அதுவும் ஹெட்டைட் லாங்குவேஜில் இருந்து எடுக்கப்பட்டது. ஹெட்டைட்டோட கேபிட்டல் பொகாஸ்கோயில் உள்ள ஏசியா மைனர். இது அங்கோரா என்ற பிளேஸின் கிழக்கே உள்ளது. ஹெட்டைட் ஏரியாவில் தெரியாத பல லாங்குவேஜஸை பேசினாங்க. அதை 10,000 கிளே டேப்லெட்ஸ் வழியாக அறியலாம். எடுத்துக்காட்டா, அந்த கிளே டேப்லெட்ஸில் பாபிலோனியன் யூனிஃபார்ம் கேரக்டர்ஸும் பாபிலோனியன் அக்கேடியன் லாங்குவேஜும் இருந்தது. ஆனால் இந்த லாங்குவேஜ் பற்றி இதுவரை யாருக்கும் எதுவும் தெரியாது. ஏன் அந்த ஹெட்டைட் லாங்குவேஜை இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் சேர்க்கலைன்னா தெளிவாக ஆதாரம் எதுவும் அந்த லாங்குவேஜ் பற்றி கிடைக்காதது தான் காரணம். நிறைய பேர் 500 அல்லது பல வருடங்களுக்கு முன் இந்தோ ஹெட்டைட் லாங்குவேஜ்னு ஒரு குரூப்பை இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் சேர்க்கணும்னு நினச்சாங்க. ஆனாலும் ஹெட்டைட் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் சேர்க்கப்படலை. இனி டொக்கோரியன் லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். ப்ரெசன்ட் செஞ்சுரியான 21st செஞ்சுரியில் தான் டொக்கோரியன் லாங்குவேஜ் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க.
இந்த லாங்குவேஜ் சென்ட்ரல் ஏசியாவில் உள்ள சைனீஸ் டர்கிஸ்தானில் உள்ள டெக்ஸ்டில் இருந்தது. 7th செஞ்சுரியில் உள்ள சைனீஸ் கிங் பற்றிய குறிப்புகள் அதில் இருந்தது. டொக்கோரியன் லாங்குவேஜையும் ஹெலினிக், இட்டாலிக், டியூட்டோனிக் மற்றும் செல்டிக் குரூப்புக்கு கூட இந்த லாங்குவேஜையும் சேர்க்கலாம்னு பிலாலஜிஸ்ட் விரும்பினாங்க. ஆனால் இதுவரை ஹெட்டைட் லாங்குவேஜையும் டொக்கோரியன் லாங்குவேஜையும் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் சேர்க்கலை. இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா இன்ஃப்ளெக்ஷனல் ஸ்ட்ரக்சரும் காமன் வேர்ட்ஸும். இவை இந்த லாங்குவேஜஸை ஒன்றோடொன்று தொடர்புடையதாக்குது. இனி சாட்டம் அண்ட் சென்டம் லாங்குவேஜஸை பற்றி பார்ப்போம். இந்த சாட்டம் அண்ட் சென்டம் லாங்குவேஜ் பேரண்ட் ஃபேமிலியான இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியிலேருந்து உருவானது தான். எதை பேஸ் பண்ணி உருவாச்சுன்னா 100 என்ற வேர்டில் உள்ள இனிஷியல் கான்சனன்ட் சவுண்டான க அதை பேஸ் பண்ணி உருவானது தான் சாட்டமும் சென்டமும். இனி சாட்டம் லாங்குவேஜஸ் எது, சென்டம் லாங்குவேஜஸ் எது அப்படி பார்ப்போம். சாட்டம் லாங்குவேஜில் இந்தோ இரேனியன், அல்பேனியன், அர்மேனியன், பால்டோஸ்லாவனிக். இந்த சாட்டம் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு கான்சனன்ட் ச சவுண்டை சவுதர்ன் பிரான்ச்சஸில் ப்ரொனவுன்ஸ் பண்ணினாங்க. அதனால தான் இது சாட்டம் லாங்குவேஜ். இனி சென்டம் லாங்குவேஜஸ் எதெல்லாம்னு பார்ப்போம். கிரீக், இட்டாலிக், செல்டிக் மற்றும் ஜெர்மானிக் லாங்குவேஜஸ். வெஸ்டர்னில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு கான்சனன்ட் க யூஸ் பண்ணினாங்க. அப்படி சென்டம் வந்தது. ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்னால் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் சேர்ந்தது. இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கும். 3 ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸில் ஆரியன் என்று சொல்லப்படுவது ஒரு பர்டிகுலர் ரேஸை மட்டும் குறிப்பதால் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினாங்க. இப்போது அதுக்கு பதிலாக இந்தோ இரேனியன் வந்தது. 2வது இந்தோ ஜெர்மானிக் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸில் ஜெர்மானிக் லாங்குவேஜோட மட்டும் தொடர்பு இருந்தது. மற்ற லாங்குவேஜஸ் கூட உள்ள தொடர்பை இந்த ஃபேமிலி விவரிக்கலை. ஸோ இந்த இந்தோ ஜெர்மானிக் அல்லது இந்தோ டியூட்டானிக் ஃபேமிலியும் இல்லாமல் போச்சு. ஆனால் 3வதாக சொல்லப்பட்ட இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி மட்டும் எல்லா லாங்குவேஜஸ் கூட உள்ள தொடர்பையும் விவரிச்சுது. அதனால் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸை எல்லோரும் அக்செப்ட் பண்ணினாங்க. இனி இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் உள்ள 8 லாங்குவேஜையும் அதில் உள்ள பிரான்ச்சஸையும் விரிவாக பார்ப்போம். இந்தோ இரேனியன் என்பது இந்தியன் மற்றும் இரேனியன் லாங்குவேஜஸ் சேர்ந்தது. அதனால் ஃபஸ்ட்டு அதில் வர இந்தியன் லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். இந்தியன் லாங்குவேஜ் இந்தியாவில் உள்ள பழைய லிட்டரரி டெக்ஸ்டான வேதங்கள் என்று சொல்லப்படும் புக்கிலேருந்தும் சாக்ரட் புக்ஸ்லேருந்தும் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த வேதங்களில் 4 குரூப்ஸ் உண்டு. அது எதெல்லாம் அப்படின்னா ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வவேதா. 1000 ஹைம்ஸ் சேர்ந்த கலெக்ஷன் தான் ரிக்வேதா. இதுதான் ஏர்லியஸ்ட் குரூப். அதர்வவேதா லேட்டஸ்ட் குரூப். இந்த அதர்வவேதா என்று சொல்லப்படுவது இன்கான்டேஷன்ஸும் மேஜிக்கல் ஃபார்முலாஸும் இப்போ உள்ள ரிலீஜியஸ் ப்ராக்டிஸோட தொடர்புடையது. வேதங்கள் பிராமன்ஸோட தொடர்புடையது. அதனால் பிராமன் பிலாசபியை பேஸ் பண்ணி தான் இந்த புக்ஸ் எழுதப்பட்டிருக்கு. இந்த வேதங்கள் எழுதப்படுறதுக்கு முன்னால் ப்ரீஸ்டாக இருக்கிற பிராமன்ஸ் வாய் வழியாக சொன்னாங்க. அதனால் இந்த வேதங்கள் எப்போ எழுதப்பட்டவை என யாராலும் சரியாக சொல்ல முடியாது. ஆனாலும் இவை 1500 BCயில் எழுதப்பட்டவை என கருதப்படுது. வேதங்களும் சாக்ரட் புக்ஸும் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருந்தன. அதனால் இதை வேதிக் சான்ஸ்கிரிட் அப்படியும் சொல்லலாம். இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை நிறைய ப்ரோஸ் ரைட்டிங்ஸில் இருந்தது. இந்த ப்ரோஸ் ரைட்டிங்ஸில் ரிச்சுவல் கமெண்ட்ரிஸ் பற்றிய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. பிராமணாஸில் ரிச்சுவல் கமெண்ட்ரிஸ் பற்றிய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஆரண்யகாஸ் என்பது துறவிகளின் மெடிடேஷன்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. உபனிஷாட்ஸில் பிலாசபிக்கல் யூகங்களும் சூத்ராஸில் ரிலீஜியஸ் அண்டு ப்ரைவேட் லைஃப் பற்றிய ரூல்ஸும் கொடுத்துருக்கு. இப்படி ரிலீஜியஸ் வியூஸில் யூஸ் பண்ணப்பட்ட சான்ஸ்கிரிட் காலப்போக்கில் வேறு ரைட்டிங்ஸுக்கும் யூஸ் ஆச்சு.
இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு 4th செஞ்சுரி பிசியில் உள்ள கிராமரியன் ஆன பனினி ஃபிக்ஸட் லிட்ரரி ஃபார்ம் கொடுத்திருக்காரு. இவர் உருவாக்கின சான்ஸ்கிரிட் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் என அறியப்படுது. மகாபாரதம், ராமாயணம் போன்ற 2 எபிக்ஸ்லேயும் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய ட்ராமாஸ்லேயும், லிரிக் பொயட்ரியிலையும், டிடாக்டிக் பொயட்ரியிலையும், சயின்டிஃபிக் பிலாசபிக்கல் கேரக்டர்ஸ்லேயும் இந்த கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மிடிவல் யூரோப்பில் லாட்டின் இன்னைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் ஒரு லேண்ட் லாங்குவேஜாக இன்னைக்கும் இந்தியாவில் இருக்குது. ஆனால் ஸ்போக்கன் லாங்குவேஜில் வாரத்துக்கு முன்னாலேயே இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே டைமில் பேச்சு வழக்கில் லோக்கல் டயலக்டில் யூஸ் பண்ணப்பட்டது பிராகிருத மொழி. பிராகிருத்ஸ் லிட்ரல் மீனிங் நேச்சுரல். சான்ஸ்கிரிட் அதாவது சம்ஸ்கிருதானா லிட்ரல் மீனிங் கன்ஸ்ட்ரக்டட் அல்லது ரிஃபைன்டு. இந்த டைமில் யூஸ் பண்ணின இன்னொரு லாங்குவேஜ் பாலி. இந்த மொழியை புத்திசமில் யூஸ் பண்ணினாங்க. 6th செஞ்சுரி பிசிக்கு மிடில் டைமில் புத்த மதத்தின் லாங்குவேஜாக இந்த பாலி மொழி மாறிச்சு. பாலி பிராகிருத மொழிகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இப்போது 350 மில்லியன் பீப்புளால் பேசப்படுற லாங்குவேஜின் வழி வந்தவை. இந்தியாவில் உள்ள முக்கியமான லாங்குவேஜஸ் எதெல்லாம்னா ஹிந்தி, பெங்காலி, பஞ்சாபி மற்றும் மராத்தி. பெர்சியனும் அரபிக்கும் சேர்ந்து உருவான லாங்குவேஜ் ஹிந்துஸ்தானி. இதுவும் ஹிந்தி போல உள்ள லாங்குவேஜ் தான். இந்த ஹிந்துஸ்தானி லாங்குவேஜ் 5th செஞ்சுரி ஏடியிலேருந்தே நார்த்தன் இந்தியாவில் பேசப்பட்டது. ஜிப்சிஸோட லாங்குவேஜ் ரோமனி. இந்த லாங்குவேஜில் உள்ள டயலக்ட் நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் உள்ளது. இந்த லாங்குவேஜ் பெர்சியாலையும் அர்மேனியாலையும் 5th செஞ்சுரி ஏடியில் யூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் ஸ்ப்ரெட் ஆச்சு. இனி இரேனியன் லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் கிரேட் பிளாட்டியூ ஆஃப் ஈரான்லேயும் உள்ள இம்பார்ட்டன்ட் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் தான் இரேனியன். இந்த இந்தோ யூரோப்பியன் பாப்புலேஷன் இரேனியன் ரீஜியனில் செட்டில் ஆகிட்டு ட்ராவல் பண்ணி இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இந்தியன் லாங்குவேஜையும் லேர்ன் பண்ணினாங்க. அதனால் இந்தியன் லாங்குவேஜுக்கு கூட இரேனியன் லாங்குவேஜும் சேர்ந்தது. அதில் பாதி பேர் ஈரான்லேயும் பாதி பேர் இந்தியாலேயும் வாழ்ந்தாங்க. இந்தியன் மற்றும் ஈரானியன் லாங்குவேஜில் உள்ள லிங்குவிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் சேமாக இருக்குது. ஈரான் பெர்ஷியா என்றும் அழைக்கப்படுது. இரேனியன் லாங்குவேஜஸ் சவுதர்ன் ரஷ்யாலையும் சென்ட்ரல் சைனாலையும் பரவிச்சு. இரேனியன் லாங்குவேஜ் பேசப்பட்ட ரீஜியனில் ஏர்லி டைம்ஸில் செமிட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தது. ஏர்லி டெக்ஸ்ட் எல்லாம் செமிட்டிக் ஸ்கிரிப்டில் எழுதப்பட்டது. ஆனால் இந்த செமிட்டிக் ஸ்கிரிப்டால் எழுதப்பட்டது என்ன என்று யாராலும் புரிஞ்சிக்க முடியலை. புரிஞ்சிக்க டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போது ஃபியூ டிகேட்ஸாக தான் இரேனியன் ஸ்பீச் வெரைட்டிஸ் பற்றிய ஏர்லி டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிது. ஆனாலும் அதில் உள்ள சில இரேனியன் ஸ்பீச் வெரைட்டிஸ் இன்னமும் அன்னோனாக தான் இருக்குது. ஏர்லியராக இரேனியன் பிரான்ச்சில் 2 டிவிஷன்ஸ் இருந்தது. அதில் ஒன்று அவஸ்தான், மற்றொன்று ஓல்டு பெர்சியன். இனி இதில் ஃபஸ்ட்டு டிவிஷனான அவஸ்தானை பற்றி பார்ப்போம். அவஸ்தான் லாங்குவேஜை ஈஸ்டர்ன் பார்ட்டில் உள்ளவங்க பேசினாங்க. இந்த லாங்குவேஜ் சொராஸ்ட்ரியன்ஸின் சாக்ரட் புக்கான அவஸ்தாவில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சாக்ரட் புக்கான அவஸ்தாவை சென்ட் என அழைத்தாங்க. ஆனால் சென்ட் என்பது ஒரு சாக்ரட் புக்கின் லாங்குவேஜ் என கருதப்பட்டதால் அவஸ்தாவை சென்ட் என அழைத்தார்களா என தெளிவாக தெரியல. சொராஸ்ட்ரியன்ஸின் சாக்ரட் புக்கான அவஸ்தாவில் 2 பார்ட்ஸ் உண்டு. அது என்னென்ன என்று பார்ப்போம். ஒன்று கதாஸ் அல்லது மெட்ரிக்கல் செர்மன்ஸ் ஆஃப் சொராஸ்டர். மற்றொன்று அவஸ்தா ப்ராப்பர். இதில் கதாஸ் அல்லது மெட்ரிக்கல் செர்மன்ஸ் ஆஃப் சொராஸ்டர்னு சொல்லப்படுறது 1000 பிசிக்கு முன்னால் உள்ள ஒரிஜினல் ஃபார்ம். இன்னொரு பார்ட் ஆகிய அவஸ்தா ப்ராப்பர்னா லீகல் பிரிஸ்கிரிப்ஷன்ஸும் ப்ரேயர்ஸும் லெஜண்ட்ஸும் ஹைம்ஸும் சேர்ந்த மிகப்பெரிய கலெக்ஷன். இந்த பார்ட் பல நூற்றாண்டுகளுக்கு பின் உருவானது. இனி இரேனியன் பிரான்ச்சில் உள்ள செகண்ட் பார்ட்டான ஓல்டு பெர்சியன் லாங்குவேஜை பற்றி பார்ப்போம்.
இந்த ஓல்டு பெர்சியன் லாங்குவேஜை அசீரியர்களின் எழுத்து முறையான கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வழியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் டேரியஸ் மற்றும் செர்சஸின் படையெடுப்பு வெற்றிகளும் அச்சீவ்மெண்ட்ஸும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் டேரியஸ் என்ற இரானியன் கிங்கோட காலம் 522 to 486 BC. இரானியனும் பெர்சியனும் ஒன்று தான். டேரியஸ் அகமனியாட் எம்பையரோட கிங். இவர் 3rd பெர்சியன் கிங். செர்சஸின் காலம் 486 to 466 BC. இவர் டேரியஸோட மகன். இவர் தான் அகமனியாட் எம்பையரோட 4th கிங். இதில் குறிப்பிடத்தக்க மிகப்பெரிய ரெக்கார்ட் ட்ரைலிங்குவல் ரெக்கார்டு தான். இந்த ட்ரைலிங்குவல் ரெக்கார்ட் மீடியாவில் உள்ள பெகிஸ்தானில் உள்ள மவுண்டனோட சைடில் இந்த ட்ரைலிங்குவல் ரெக்கார்ட் காவ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மவுண்டன் இருக்கிற பிளேஸ் ஹிர்மன்ஷான்னு அழைக்கப்படுற சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ட்ரைலிங்குவல் ரெக்கார்டில் இருக்கிற லாங்குவேஜஸ் எதெல்லாம்னா பெர்சியன், அசீரியன், எலாமிட். இந்த மவுண்டனில் ஒவ்வொரு காலம்லேயும் ஒவ்வொரு குறிப்புகள் கியூனிஃபார்ம் எழுத்தில் காவ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஒரு காலமில் டேரியஸ் 9 பிரிசனர்ஸையும் அவர்களது தலைவரையும் வெற்றி கொண்டார் என்ற குறிப்பு அடங்கியிருக்கு. அந்த தலைவரையும் அவரோட கேங்கையும் தனக்கு கீழே டேரியஸ் கொண்டு வந்தார். இரானியன் லாங்குவேஜோட நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ் மிடில் இரானியன் அல்லது பல்லவி. இந்த மிடில் இரானியன் அல்லது பல்லவி லாங்குவேஜ் தான் சசானிட்ஸின் டைனஸ்டியோட அஃபிஷியல் மற்றும் சர்ச் லாங்குவேஜ். சசானிட்ஸோட காலம் 224 to 651 AD. இந்த மிடில் இரானியன் தான் மாடர்ன் பெர்சியனோட லேட்டஸ்ட் ஃபார்ம். 9th century வரை பெர்சியன் லாங்குவேஜுக்கென தனி கல்ச்சரும் அதிக அளவு லிட்ரேச்சரும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. இதுக்கு எடுத்துக்காட்டாக மிக முக்கியமான லிட்ரரி ஒர்க்கான பெர்சியன் எபிக்கான சனாமாவை சொல்லலாம். இந்த பெர்சியன் லாங்குவேஜில் அரபிக் கலந்திருக்கு. அதனால் இப்போ உள்ள பெர்சியன் லாங்குவேஜில் அரபிக் வொக்காபுலரி கலந்திருக்கு. பெர்சியன் லாங்குவேஜை மாதிரி இன்னைக்கும் நிறைய லாங்குவேஜ் அதோட ஓல்டு ஃபார்ம்லேருந்து வேறுபடுது. இதுக்கு எடுத்துக்காட்டாக ஆப்கான் அல்லது புஸ்தூவில் உள்ள லாங்குவேஜஸை பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் மற்றும் பலோச்சிஸ்தானில் உள்ள நார்த் வெஸ்டர்ன் இரானியன் லாங்குவேஜ் பலோச்சி. இந்த பலோச்சி லாங்குவேஜை பலுச்சி அல்லது பெலுச்சின்னு சொல்லலாம். இந்த பலோச்சி லாங்குவேஜும் குர்திஸ்தானில் உள்ள குர்திஸும் பேசப்பட்டது. இன்னும் நிறைய லாங்குவேஜும் டயலெக்ட்ஸும் இந்த இரானியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் கூட பேசப்பட்டது. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஹைலாண்ட்ஸ் ஆஃப் பமீர்லேயும் காஸ்பியன் ஷோர்ஸ்லேயும் காக்கேசஸ் வேலிஸ்லேயும் பேசப்பட்ட லாங்குவேஜஸ். ஆனால் இந்த லாங்குவேஜஸை பற்றி தெளிவான நாலேஜ் இல்லை. இனி இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் வர செகண்ட் லாங்குவேஜ் கிளாசிஃபிகேஷனான அர்மேனியனை பற்றி பார்ப்போம். அர்மேனியன் லாங்குவேஜ் காக்கேசஸ் மவுண்டன்ஸோட சவுத் சைடில் உள்ள ஸ்மால் ஏரியாவில் பேசப்பட்டது. மேலும் பிளாக் சீவோட ஈஸ்டர்ன் எண்ட்லேயும் பேசப்பட்டது. இந்த காக்கேசஸ் மவுண்டனோட சவுத் சைட்லேயும் பிளாக் சீயோட ஈஸ்டர்ன் சைட்லேயும் அர்மேனியன்ஸ் 8th and 6th century BCக்கு இடைப்பட்ட காலத்தில் ஊடுருவினர். இவர்கள் பால்கன்ஸ் வழியாய் ஹெலிஸ்பாண்ட் என்ற பிளேஸை தாண்டி இப்போது ஊடுருவி வந்திருக்கும் பிளேஸுக்கு வந்தனர். இப்போ நியூ கமர்ஸா காக்கேசஸ் ஏரியாவில் வந்திருக்கிறவங்கள்ட்டையும் அர்மேனியன் டயலக்டையும் பொனட்டிக்கையும் புரிஞ்சிக்கலாம். ஜெர்மானிக் லாங்குவேஜஸில் கான்சனன்ட் ஷிஃப்ட் இருந்தது போல் அர்மேனியன் லாங்குவேஜ்லேயும் ரேஸ் மிக்சரால் கான்சனன்ட் ஷிஃப்ட் இருந்தது. சவுத் காக்கேசஸ் லாங்குவேஜை போல் அர்மேனியன் லாங்குவேஜ்லேயும் கிராமட்டிக்கல் ஜெண்டர் இல்லை. இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் இந்தியன் லாங்குவேஜும் இரானியன் லாங்குவேஜும் கனெக்ட் ஆகி வாரது மாதிரி அர்மேனியன் லாங்குவேஜ் எந்த குரூப் கூடயும் கனெக்ட் ஆகலை. இந்த அர்மேனியன் லாங்குவேஜ் ஒரு தனி இடத்தை மட்டும் பிடிச்சது. த்ரேஸ் மற்றும் மாசிடோனியா ஆகிய 2 பிளேசஸையும் 2 பீப்புள்ஸ் ஆக்குப்பை பண்ணினாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா த்ரேக்கோ பிரிஜியன்ஸ் மற்றும் மாசிடோனியன்ஸ். த்ராக்கோ பிரிஜியன்ஸ் பற்றி ஹெரோடோட்டஸ் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காரு. மாசிடோனியாவில் உள்ள கிங்ஸ் கிரீக் லாங்குவேஜை யூஸ் பண்ணி கிரீக் ஹிஸ்ட்ரியை வளர்த்தாங்க.
பிரிஜியன்ஸும் அர்மேனியன்ஸை போல ஒரு பிளேஸ்லேருந்து குரூப்பாக வந்து ஸ்டே பண்ணினவங்க தான். இதில் பிரிஜியன்ஸ் ஏசியா மைனரை கடந்து வந்தாங்க. இதை ட்ரோஜன்ஸ் ஆஃப் ஹோமர் வழி அறியலாம். இந்த மாசிடோனியன்ஸ் பிரிஜியன்ஸோட லாங்குவேஜஸுக்கும் அர்மேனியன் லாங்குவேஜ் கூட தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் தெளிவான எவிடன்ஸ் இல்லை. ஆனாலும் இந்த மாசிடோனியன் பிரிஜியன் 2 பிளேசஸோட நேம்ஸையும் பார்த்தாலே அர்மேனியன் என்ற இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் கூட தொடர்பு இருக்கிறது எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். 5th செஞ்சுரியில் பைபிள் அர்மேனியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணதுலேருந்து அர்மேனியன் அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சுது. நிறைய அர்மேனியன் லிட்ரேச்சர் ஹிஸ்டோரிக்கல்லையும் தியாலஜிலையும் இருந்தது. ஆனால் நிறைய இருந்தாலும் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியலை. ஒரு டைமில் பெர்சியன் அர்மேனியனை டாமினன்ட் பண்ணினாங்க. அப்போது அர்மேனியன் லாங்குவேஜில் உள்ள வெக்காபுலரியில் இரேனியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அதனால் அந்த டைமில் அர்மேனியனும் இரேனியன் லாங்குவேஜில் ஒன்று அப்படி வகைப்படுத்தினாங்க. இந்த அர்மேனியன்ஸுக்கு செமிட்டிக் லாங்குவேஜஸ் கூடயும் கிரீக் கூடயும் டர்க்கிஷ் கூடயும் நிறைய தொடர்பு இருந்ததால் இந்த லாங்குவேஜில் உள்ள கேரக்டர் மிக்சடு கேரக்டர். இனி இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் உள்ள 3rd இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் கிளாசிஃபிகேஷன் ஆன கிரீக் அல்லது ஹெலினிக் பற்றி பார்ப்போம். கிரீக் லாங்குவேஜ் தான் ஹெலினிக் லாங்குவேஜ். ஹிஸ்ட்ரியோட தொடக்கத்தில் ரேஸ்லேயும் லாங்குவேஜ்லேயும் கிரீக்லேருந்து வேறுபட்ட நிறைய மக்கள் ஏஜியன் பிளேஸை ஆக்குப்பை பண்ணினாங்க. கிரீக்ஸ் இந்த ஏஜியன் பிளேஸுக்கு லேட்டாக தான் வந்து சேர்ந்தாங்க. லெம்னோஸ், சிப்ரஸ், கிரேட், கிரீக் மெயின்லேண்ட், ஏசியா மைனர் இந்த பிளேஸில் உள்ள இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் ரிட்டன் லாங்குவேஜ்லேருந்தும் இந்த லாங்குவேஜ் எல்லாம் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலின்னு புரிஞ்சிக்க முடியுது. லிடியன், லிசியன், கேரியன் இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி மாதிரி தெரிஞ்சாலும் இந்த லாங்குவேஜஸுக்கு இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியோட உள்ள தொடர்பு சரியாக நிரூபிக்கலை. ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஏசியா மைனரில் ஹிட்டைட் லாங்குவேஜ் பேசின மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்களோட லாங்குவேஜும் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் உள்ள லாங்குவேஜ் மாதிரி தான். ஹெட்டைட்ஸ் லாங்குவேஜ் பேசி அங்கே ஒரு கிங்டமும் 2000 BC முதல் 1200 BC வரை இருந்தது. கிரீக் லாங்குவேஜ் நார்த் யூரோப் வழியாக 2000 BCயில் பரவுச்சு. இந்த ஏஜியன் பார்ட்டில் வந்த நிறைய மக்கள் வேறு வேறு டயலக்ட்ஸும் வேறு வேறு ரேஸை சார்ந்தவங்களாகவும் இருந்தாங்க. இந்த மக்கள் ஹெலினிஸ் என அழைக்கப்பட்டாங்க. இவங்க கிரீக் லாங்குவேஜோட வேறு வேறு டயலக்ட்ஸை தான் பேசினாங்க. அதனால் கிரீக்கை தான் ஹெலனிக்னும் சொல்கிறோம். இந்த கிரீக் லாங்குவேஜ் அல்லது ஹெலனிக் லாங்குவேஜ் கிரீஸ் மெயின்லேண்டில் மட்டுமில்ல ஏசியா மைனர் கோஸ்ட்லேயும் ஏஜியன் ஐலாண்ட்லேயும் பரவுச்சு. கிரீக் லாங்குவேஜோட 2 லிட்ரரி எபிக்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஹோமரிக் எபிக்ஸான இலியடும் ஒடிசியும். ஹோமர் எழுதின இந்த 2 எபிக்ஸும் 8th செஞ்சுரி BCயில் எழுதப்பட்டது தான். கிரீக் லாங்குவேஜில் 5 இம்பார்ட்டன்ட் டயலக்ட்ஸ் உண்டு. அது எதெல்லாம் அப்படி பார்ப்போம். அயோனிக், ஏயோலிக், ஆர்கேடியன், சிப்ரியன், டோரிக் மற்றும் நார்த் வெஸ்ட் கிரீக். இந்த 5 டயலக்ட்ஸில் அயோனிக்கோட சப் டயலக்ட் ஆர்டிக். இந்த அயோனிக் டயலக்ட் ஏசியா மைனர்லேயும் ஏஜியன் சீயோட ஐலாண்ட்ஸ்லேயும் பேசப்பட்டது. ஏயோலிக் டயலக்ட் நார்த்லேயும் நார்த் ஈஸ்ட்லேயும் பேசப்பட்டது. அர்கேடியன் சிப்ரியன் டயலக்ட் பெலோபோனிசஸ் மற்றும் சைப்ரஸில் பேசப்பட்டது. டோரிக் டயலக்டை பிற்காலத்தில் அர்கேடியன் என பெலோபோனிசஸ் அழைத்தனர். நார்த் வெஸ்ட் கிரீக் டயலக்ட்ஸை கிரீக் மெயின்லேண்டோட நார்த் சென்ட்ரல்லையும் வெஸ்டர்ன் பார்ட்லேயும் பேசினாங்க. அயோனிக்கோட சப் டயலக்டான ஆர்டிக்கை ஏதன்ஸ் சிட்டியில் உள்ளவங்க பேசினாங்க. இந்த ஆர்டிக் லாங்குவேஜ் 5th செஞ்சுரியில் ஏதன்ஸில் பொலிட்டிக்கல் மற்றும் கமர்ஷியல் பொசிஷனுக்கு பெரிதும் உதவுச்சு. எத்தீனியன் அச்சீவ்மெண்ட்ஸை பெரிக்கல்ஸோட காலத்திய ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர், சயின்ஸ், பிலாசபி மற்றும் லிட்ரேச்சர் வழியாக அறியலாம். பெரிக்கல்ஸோட காலம் 495 BC to 429 BC. ஏதன்ஸுக்கு கிரேட் கிரீக் ரைட்டர்ஸ் வந்தாங்க. அதில் ஏஸ்டைலஸும் யூரிபிடஸ்,
சொஃபாக்கிள்ஸ் இவங்க எல்லாம் ட்ராமாட்டிஸ்ட். இவங்க எல்லாரும் ட்ராஜடி எழுதியிருக்காங்க. கிரீக் காமெடியில் அரிஸ்டோஃபான்ஸ், ஹெரோடோட்டஸ் மற்றும் துசிடிட்ஸ் கிரீக் ஹிஸ்டோரியன்ஸ், டெமோஸ்தீன்ஸ் கிரீக் ஒரேட்டர், பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் கிரீக் பிலாசபர்ஸ். ஏதென்ஸின் பொலிட்டிக்கல் மற்றும் கல்ச்சுரல் ப்ரெஸ்டீஜ் ஆர்டிக் டயலக்ட்ஸில் நிறைய இருக்கிறதால இந்த ஆர்டிக் டயலக்ட் காமன் கிரீக் லாங்குவேஜாக மாறுச்சு. காமன் கிரீக் லாங்குவேஜை கொயின் அப்படியும் சொல்லலாம். ஆர்டிக் டயலக்ட் காமன் கிரீக் லாங்குவேஜாக மாறினதால 4th century முதல் ஆர்டிக் டயலக்டை தவிர வேற எல்லா டயலக்டும் நீக்கப்பட்டன. அலெக்சாண்டர் என்ற கிரேக்க மன்னரின் வெற்றிக்கு பின் கிரீக் லாங்குவேஜ் ஆர்டிக் டயலக்ட் ஏசியா மைனர், சிரியா, மெசபடோமியா, எகிப்த் எல்லா இடத்துலையும் அதிகாரப்பூர்வ மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. அலெக்சாண்டரின் காலம் 336 BC முதல் 323 BC வரை. இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷனுக்காக இந்த லாங்குவேஜ் ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியனில் உள்ள ஜெனரல் லாங்குவேஜாக அங்கீகரிக்கப்பட்டது. மாடர்ன் டைம்ஸில் பைபிளில் உள்ள நியூ டெஸ்டமெண்ட்டில் இந்த கிரீக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரோமன் கேபிட்டலான கான்ஸ்டான்டினோபிள், ஈஸ்டர்ன் எம்பையரான ரோமன் பைசாந்தின் எம்பையர், அதில் உள்ள பைசாந்தின் லிட்ரேச்சர், இதில் எல்லாம் கிரீக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. காலப்போக்கில் மாடர்ன் டைமில் கொயின் என்ற காமன் கிரீக் டயலக்டான ஆர்டிக் சற்று மாற தொடங்குச்சு. ப்ரெசன்ட் டைமில் கிரீஸில் 2 வெரைட்டிஸ் வந்தது. அது என்னென்ன அப்படின்னா பாப்புலர் அல்லது டெமோட்டிக், மற்றொன்று பியூர். இதில் பாப்புலர் அல்லது டெமோட்டிக் என்பது கிரீக் பீப்புளோட நேச்சுரல் லாங்குவேஜ். பியூர் வெரைட்டியில் வொக்காபுலரியை ரிஸ்டோர் பண்ணுறத குறிக்கும். இந்த பியூர் வெரைட்டிக்கு ஆன்சியன்ட் கிரீக் லாங்குவேஜ் கூட உட்பிணைப்பு இருக்குது. பாப்புலர் அல்லது டெமோட்டிக், பியூர் இந்த 2 வெரைட்டிஸும் ஸ்கூல்ஸ்லேயும் யூனிவர்சிட்டிஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 டயலக்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு டயலக்டான டெமோட்டிக் தான் யங்கர் இன்டலெக்சுவல்ஸினிடையே ஃபேவரைட்டாக இருந்தது. கிரீக்கில் உள்ள 2 மெயின் பிரான்ச்சஸ் கிளாசிக்கல் கிரீக்கும் மாடர்ன் கிரீக்கும். இதில் மாடர்ன் கிரீக் டெமோட்டிக்கை பேஸ் பண்ணி இருக்கு. ஆன்சியன்ட் டைம்ஸில் கிரீக் என்பது கிளாசிக்கல் லாங்குவேஜ். மாடர்ன் கிரீக் ரொமாயிக் அல்லது நியோ ஹெலினிக் என அழைக்கப்படுது. 1453 பைசாந்தின் எம்பையர் டிக்ளைன் ஆனதும் மாடர்ன் கிரீக் பாப்புலர் ஆச்சு. ஆனாலும் மாடர்ன் கிரீக் 3rd centuryலேயே இருந்தது என கருதப்படுது. ஆன்சியன்ட் கிரீக் 2nd century BCலேயே இருந்தது என கருதப்படுது. ஆன்சியன்ட் கிரீக் தான் எத்தீனியன்ஸோட கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஆன்சியன்ட் கிரீக்கில் ரிச் வவ்வல் சிஸ்டம் உண்டு. ஆனால் மாடர்ன் கிரீக்கில் 5 வவ்வல்ஸ் உள்ள சிம்பிள் சிஸ்டம் தான் உண்டு. ஆன்சியன்ட் கிரீக்கில் வவ்வல்ஸுக்கும் கான்சனன்ட்ஸுக்கும் கிளியராக டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கு. ஆனால் மாடர்ன் கிரீக்கில் அப்படி வேறுபாடு காட்டலை. ஆன்சியன்ட் கிரீக்கில் 2 சீக்வன்ஸ் ஆஃப் அஃப்ரிகேட்டிவ்ஸ் இருந்ததாலும் வாய்ஸ்ட் அண்ட் வாய்ஸ்லெஸ் பிளாசிவ்ஸ் உண்டு. ஆன்சியன்ட் கிரீக்கில் அதிகமாக இருந்த ஆப்டேட்டிவ் மூட், டேட்டிவ், கிளாஸ், டுவல் நம்பர், இன்ஃபினிட்டிவ் இதெல்லாம் மாடர்ன் கிரீக்கில் இல்லை. ஆனால் மாடர்ன் கிரீக்கில் ஜெரண்ட் உண்டு. ஆன்சியன்ட் கிரீக்கை விட மாடர்ன் கிரீக்கில் தான் ஃபியூச்சர் டென்ஸும் கண்டிஷனல் டென்ஸும் உண்டு. மாடர்ன் கிரீக்கில் ஆக்சிலரி வேர்பும் புதுசாக இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இனி இந்த வீடியோவின் கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.